ஒரே கோயிலில் 108 அம்மன் சிலைகளும் உள்ள அதிசய திருக்கோயில். வேண்டியதை உடனே நிறைவேற்றும் தேங்காய் பரிகாரம். பாம்பு புற்றுடன் காட்சி அளிக்கும் 45 அடி உயர பிரம்மாண்ட அம்மன் சிலை. வணக்கம் விவேஸ். இன்னைக்கு நம்ம அருள்மிகு லோகநாயகி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தியான பீடம் கோயிலில் தான் இருக்கோம். இந்த கோயில் சரியாக எங்கே அமைந்து உள்ளது, எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல் அற்புதமான ஆலயங்களை பற்றி தெரிஞ்சுக்க என்னோட ரிமாக்குல் ரமேஷ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லோகநாயகி அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயில் வேலூர் மாவட்டம் குமரகுண்டா என்ற கிராமத்தில் அமைந்து உள்ளது. சோளிங்கல்ல இருந்து சித்தூர் செல்லும் வழியில் பொன்னை என்ற ஊரில் இருந்து 2 கிலோமீட்டரில் இந்த குமரகுண்டா என்ற கிராமம் அமைந்து உள்ளது. கோயிலோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது இந்த ஆலயத்தோட சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இந்த ஆலயத்தோட முக்கியமான சிறப்பு என்னவென்றால் 108 அம்மனின் அவதாரத்தையும் நம்ம இங்கு தரிசனம் செய்யலாம். ஆதி பராசக்தி, பார்வதி, சப்த கன்னிகள், அஷ்டலட்சுமி, சரஸ்வதி, துர்க்கை அவதாரம், பகவதி அவதாரம், தேவி அவதாரம் என இந்தியாவில் உள்ள 108 அம்மனையும் இங்கு ஒரே இடத்தில் நம்ம தரிசனம் செய்ய முடியும். இப்பொழுது நீங்களும் வீடியோவில் கண்டு தரிசனம் செய்யுங்க. இந்த கோவிலில் மற்றொரு சிறப்பாக விஸ்வரூபணி என்று சொல்லக்கூடிய 45 அடி உயர புற்று அம்மன் சிலையை ரொம்ப பிரம்மாண்டமாக இங்கே அமைச்சிருக்காங்க. மேல்மலையனூரில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் புற்றில் இருந்து தோன்றியதாக வரலாறு உள்ளது. அதனால் இங்கு உள்ள விஸ்வரூபணி புற்று அம்மன் சிலையும் அதுபோல செய்யப்பட்டு உள்ளது. கோயில் கருவறையில் ஸ்ரீ லோகநாயகி அங்காள பரமேஸ்வரி அம்மன் இருக்காங்க. மற்றும் இங்கு சிவகுடும்பம், நவசித்தி கணபதிகள், முருகன் அறுபடை வீடுகள் போன்ற சிலைகளும் இங்கு காண முடிகிறது. இந்த ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை போன்ற நாட்களில் இங்கு உள்ள அங்காள பரமேஸ்வரி லோகநாயகி அம்மனை வழிபட்டால் சகல சௌபாக்கியமும் சகல ஐஸ்வர்யமும் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. இந்த கோயிலில் பல இடங்களில் தேங்காய் கட்டியிருப்பதை நம்ம பார்க்க முடியுது. கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே தேங்காய் கடையும் இருக்குது. நீங்கள் அந்த தேங்காயை வாங்கிட்டு அதன் மேலே உங்கள் பெயர், உங்கள் ஊர் இது இரண்டையும் எழுதிவிட்டு உங்கள் பிரார்த்தனை என்னவோ அதனை கருவறையில் உள்ள ஸ்ரீ லோகநாயகி அங்காள பரமேஸ்வரி அம்மனிடம் நன்றாக வேண்டிவிட்டு இந்த தேங்காவை ஆலயத்தில் தேங்காய் கட்டும் இடத்தில் கட்டிவிட்டு செல்ல வேண்டும்.
இந்த தேங்காய் பரிகாரம் செய்வதன் மூலமாக வேண்டிய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது. இங்கு நிறைய மக்கள் தேங்காவை வேண்டிட்டு கட்டுறதை நம்ம பார்க்க முடியுது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்களும் இந்த தேங்காய் பரிகாரமை பண்ணி பாருங்க. கோயிலோட டைமிங்ஸ் காலை 8 இருந்து மதியம் 1 மணி வரைக்கும், மாலை 4 இருந்து இரவு 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இந்த அற்புதமான கோவிலில் நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்க. இது போல் அற்புதமான ஆலயத்தில் மீண்டும் நம்ம சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல் ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஆன்மீக நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.